ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசியோட அனலைஸு, எத்ரீம் அனலைஸு, டாமினன்ஸ் அனலைஸு, அதுக்கப்புறம் வந்து ஆல்ட் சீசனோட அனலைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா? முக்கியமாக வந்து டெலிகிராமில் வரிசையாக அப்டேட் போட்டுட்ருப்பேன். யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ரேராக தான் போடுவேன். சரிங்களா? அதனால் டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க நம்ம டாபிக் தான். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்தலாம். பிடிசி வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் வந்து 1,18,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ரீஜனில் இருக்குதுன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே ஒயிட் லைன் வரைஞ்சிடும் பார்த்தீங்க. இது வந்து சப்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்கு, லிக்விடேஷன் இருக்கும். ஸோ அந்த லிக்விடேஷன் எடுத்துருக்கான் கீழே. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து ப்ரைஸ் வந்து நல்லா பம்ப் ஆகிட்டு, ஸோ பம்ப் ஆனதுக்கப்புறம் இது வந்து எல்லோ ட்ரெண்ட் லைனு. ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிருக்கு ப்ரைஸு. உடச்சதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. என்னுடைய கணிப்பு வந்து நெக்ஸ்ட்டு இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு இப்படி வேணால் இப்படி போகலாம். ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகி 1,17,000 வரையும் ப்ரைஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ 17,000 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நல்ல பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து ப்ரைஸு. என்னுடைய சைக்கிள் டார்கெட்டு பிடிசிக்கு பார்த்தீங்கன்னா 1,80,000லேருந்து 2,50,000 வரையும் நான் சொல்லியிருக்கேன். டெலகிராமில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் மெசேஜு, அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எத்ரீம் பார்க்கலாம். எத்ரீம் தாங்க நம்ம ஆல்ட் சீசனுக்கான அறிகுறியா? ஓகேவா? ஸோ எத்ரீம் தான் அறிகுறி. ஓகே, ஸோ இது வந்து எத்ரீம் சார்ட்டு. அப்புறம் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து பக்கா டிவியேஷனுங்க. ஓகேவா? இது வந்து பக்கா டிவியேஷன், வி ஷேப் ரெக்கவரி, பக்கா டிவியேஷன். ஏன்னா இந்த பாட்டம் வந்து நான் வீடியோ சொல்லிட்டேன், எக்ஸாக்டாக பாட்டம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 4,000 ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா எத்ரீமுக்கு. என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு ப்ரைஸு. சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே ஒன்று இந்த இடத்துல வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து இப்போ லைட்டாக இப்படி கன்சல்டேஷன் இப்படி ஆகலாம். ஓகேவா? ரொம்ப நாள்லாம் கன்சல்டேஷன் ஆகாது. இல்லைனா ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிரேக்கப் ஆகி ஸ்ட்ரைட்டாக மேலே போகலாம். ஸோ இது 2 வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எத்ரீமுக்கு. எத்ரீம் வந்து ஃபுல்லாக புல்லிஷாக இருக்குது. நல்லா மறுபடியும் சொல்கிறேன், எத்ரீம் சூப்பர் புல்லிஷாக இருக்குது. இங்கெல்லாம் ஷார்ட்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா அக்ரஸிவான நம்மளுக்கு வந்து புல்லிஷாக இருக்குது எத்ரீம். சரிங்களா? ஏன் ஷார்ட்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம்னா, மேபி வந்து புல் பேக் வரலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, மார்க்கெட் மேக்கர்ஸ் கையில் இருக்குது. புல் பேக், அப்படி புல் பேக் வந்தாலும் மார்க்கெட் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். டக்குன்னு வந்து என்ன ஆகும்னா, ப்ரைஸ் வந்து புல்லிஷை நோக்கி தான் திரும்பும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் வந்து எத்ரீமில் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து வந்து ஒரு பெரிய ரேலி வந்து போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து 170% வந்து பம்ப் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து பெரிய பம்ப்பு. எத்ரீமுக்கு லார்ஜ் கேப்புக்கெலாம் 170% வந்து பெரிய பம்ப்பு. ஓகேவா? ஏன்னா இதில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய பம்ப் ஆயிடுச்சு, கொஞ்சமாச்சும் புல் பேக் ஒரு 10% 20% புல் பேக் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஷார்ட்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குது. புல் பேக்குனா புல் பேக் ஆகட்டும், பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. பட் புல் பேக்கு வரணுன்ட்டு நீங்கள் வந்து இங்கே எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக, ஏன்னா வேல்ஸ் வந்து எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதை நான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்ரீம் ப்ரைஸ் வந்து 3,000 கிட்டத்தட்ட 800 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் மேலே தான் போக பார்க்கும்.
ப்ரைஸ். ஓகேவா? ஸோ மேலே தான் போகும். மேலே போகும்போது ஃபர்தராக வந்து நமக்கு ஆல்ட் சீசன் வந்து கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆல்ட் காயின்லாம் நல்லா பம்ப் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு வந்து ஆல்ட் காயின்லாம் பம்ப் ஆகும் நெக்ஸ்ட்டு எத்திரியம் மூவ் ஆகும்போது. எத்திரியமோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 7Kல இருந்து 8K வரையும் மினிமம் டார்கெட் வச்சுக்கலாம் எத்திரியமுக்கு. சரிங்களா? 7Kலேருந்து 8K வரையும் மினிமம் டார்கெட் நான் சொல்கிறேன். மிடில் ஆவரேஜ் டார்கெட் வந்து 10K வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வந்து வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நான் ஒரு பெருசாக நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து 10K $10,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கலாம். சொலனாவும் அப்படி தான். சொலனா வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் இருக்குல்ல. ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இன்னும் வந்து வீக்லி வந்து பிரேக்கப் பண்ணல ரெசிஸ்டண்ட்டு. சரிங்களா? ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் மறுபடியும் இந்த 2700 அந்த ரெசிஸ்டண்ட் ஏரியாவில் சொலனா வந்து பிரேக்கப் பண்ணி மேலே போக பார்ப்போம். என்னுடைய மினிமம் டார்கெட் வந்து 400லேருந்து 500 இருக்குது சொலனாக்கு. அந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் நான் 80% செல் பண்ணுறோம் சொலனாவை. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து $1000 வரையும் சொலனா போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. பட் என்னுடைய டார்கெட் வந்து 400லேருந்து 500 போனாலே எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா நான்லாம் என்ட்ரி ஆனது இங்கே எக்ஸாக்ட் பாட்டமில் என்ட்ரி ஆனேன். ஓகேங்களா? நான் அதுக்கான வீடியோ நான் நம்ம டெலகிராம்லேயும் போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். சரிங்களா? நிறைய பாட்டம் வீடியோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டோட அப்டேட்டு. அதுக்கப்புறம் டாமினன்ஸு நம்ம பார்க்கணும்னா ஒரு நிமிஷம். அப்புறம் டாமினன்ஸ் நம்ம பார்த்தோம்னா டாமினன்ஸ் நம்ம என்னை பொறுத்தவரையிலையும் ஆல்ட் சீசனுக்கு டாமினன்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், டாமினன்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது டாமினன்ஸ் வீக்லியில். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 வீக்கோ 3 வீக்கோ ஒரு மாதிரி கன்சல்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணி நல்ல ஒரு டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இது வந்து டாமினன்ஸ் வந்து முக்கியம் கிடையாது, நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்கீங்களா என்னன்னு தெரில. நல்லா கவனிக்கணும். நமக்கு வந்து மார்க்கெட்டு ரியாக்ட் ஆனால் தான் அதுக்கு தகுந்தாப்புல தான் டாமினன்ஸ் ரியாக்ட் ஆகும். டாமினன்ஸ் ரியாக்ட் ஆனால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது, ஆல்ட் காயின்லாம் ரியாக்ட் ஆகாது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இருந்தாலும் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னா எத்திரியம், பிடிசி, டாமினன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இனிமே வந்து ஃபர்தராக நம்ம நிறைய அப்டேட்லாம் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ட் காயின் நெக்ஸ்ட்டு நல்ல மூவ்மெண்ட் ஆல்ட் காயின் உங்களுக்கு வேணும்னா, இல்லைன்னா இன்னும் வந்து டீப்பான அப்டேட்டு, இன்சிடென்ட் நியூஸு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ட்ரேடு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு டீட்டெயிலாக வேணும்னா நம்ம பெய்ட் குரூப் ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து நம்ம எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய அனலைஸ் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பேமெண்ட் குரூப் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. முக்கியமாக வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ வந்து ரேராக தான் நான் போடுறது. அதனால் டெலகிராமில் நிறைய அப்டேட் கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாத கூட டெலகிராமில் எந்த அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.